இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த கலை, அந்த பேச்சாற்றல் இதெல்லாம் நிறைந்தவங்க தான் நம்மளுடைய துலா ராசி என்பர்கள். பொதுவாகவே துலா ராசி என்பர்களுக்கு நெகட்டிவாக ஒரு மனுஷன் பேசுகிறான் அப்படின்னா அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்தால் தான் அந்த இடத்துலையோ அந்த வேலையிலையோ கொஞ்சம் நேரம் நின்று அது என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நெகட்டிவாக பேசுகிற மனுஷங்களை பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள ஒரு ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மார்ச் 15லேருந்து ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. என்னென்ன மாற்றங்கள், இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பாதகமாக அமைய போகுது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மார்ச் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நிதானமாக தான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த பொறுமை, அந்த சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்த நிலை இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்கள் மாறப்போகுது. உங்களுடைய பொறுமைக்கும் உங்களுடைய நிதானத்துக்கும் ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த சோதனை காலம் மாறி சாதனை படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலெலாம் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மேலே வரப்போகிறீங்க. அதனால் அந்த முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை படிப்படியாக முன்னுக்கு வரப்போகிறீங்க நம்மளுடைய துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். செல்வம் ஓரளவுக்கு குவிய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக மட்டும் ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். ஏன்னா செரிமான சம்மந்தமான பிரச்சனை, ஒரு சிலருக்கு உஷ்ண சம்மந்தமான பிரச்சனைலாம் அந்த காலகட்டத்தில் வர ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றபடி ஓவரால் பார்க்கும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு. திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா 12 ராசிகள்லேயே 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசி தான். அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மன வாழ்க்கை இவங்களுக்கு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சலாகவும் பிரச்சனையாகவும் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாக போகுது. குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த அந்த பிரச்சனை சரியாக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு கூட இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசர முடிவு வேண்டாம். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே துளாராசி என்பர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப வேகமாக முடிவெடுக்கக்கூடியவங்கள, ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப நிதானமாக அணுகக்கூடியவங்க தான். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கணும், டக்குன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு வேகமாக செயல்படுவீங்க. அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த வேகத்தை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, அதை பற்றி நம்ம இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த துளாராசி அப்படின்னு சொன்னாவே அந்த அழகு, அந்த கலை, பேச்சுத்திறன், பேசிய பல காரியங்களை சாதிக்கிறது இதெல்லாம் ஒரு நிறைந்தவங்க தான் அந்த துளாராசி என்பர்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பேசிய பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, அவங்களுடைய உதவி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலலாம் கூட இந்த பழைய பாக்கி வசூலாகாமல்
கிடைக்காம இழுபறியாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் போராடியாவது அந்த பழைய பாக்கியெல்லாம் வசூல் செஞ்சுருவீங்க இந்த துளாராசி என்பர்கள். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட அன்பாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் கோபத்தை மட்டும் கொஞ்சம் பாராட்ட வேண்டாம். இந்த கோபத்தை பாராட்டுறதுனால ஒரு சில இடத்துல ஒரு சில நஷ்டங்களையும் தேவையில்லாத வழக்கு விவகாரங்களில் தலையிடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் பொதுவாகவே துளாராசி அப்படிங்கிறது ரொம்ப அன்பான ராசி தான். ரொம்ப சாந்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒரு தவறாக ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதனால் ஒரு சில நஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விவகாரங்களில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். அதோட கூட கணக்கு வழக்கு விவகாரங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும். நல்ல ஒரு மேன்மை உள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு ஆடம்பர பொருளோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு ஆடம்பர ஆடை ஆபரணமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விரும்பிய பொருளை வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய படம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த புதிய ஒப்பந்தம் போடுறதுக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய படத்தை முன்னாடி கொண்டுட்டு வருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய துளாராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். துளாராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது படிப்பு நல்லா சிறப்பாக இருக்கும். சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவராக தான் இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு சில மாணவர்களை வெளியில் எங்கேயாவது சுற்றுலா தலங்கள் ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருப்பீங்க வெளியில் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிற மாதிரி. அது ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வெளியில் போகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிந்தது அப்படின்னா குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த துளாராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால எந்த விஷயம் பாதியில் நினைச்சோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். நெருக்கடியாக இருந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எந்த விஷயம் ரொம்ப இழுபறியாகவும் விவகாரமாகவும் சாதகமாகவும் முடியாமல் சட்ட ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். முடிவுக்கு வந்துடும்னா அது சாதகமான முடிவாக பாதகமான முடிவெல்லாம் நீங்கள் கேட்கலாம். முடிவுக்கு சாதகமான முடிவு இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க திருத்தணி முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள் இருந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள் அந்த வாரத்தில் நடந்துரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் இழுபறியாக இருந்திருக்கும். அந்த நிலை மாறும். இந்த இழுபறியாக இருந்த அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த தெளிவாக இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்ககிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போனாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும்.
அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட லாபாதிபதி சூரியன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சங்கடங்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொந்தரவுகள் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, மாதாந்திர தினக்கூலியாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சட்ட ரீதியாக சின்ன சின்ன விவகாரங்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூரியன், ராகு, செவ்வாய் சின்ன சின்ன நெருக்கடியை கொடுத்தாலும் லாபத்திற்கு எந்த ஒரு இடையூறு இருக்காது. கேதுவும் சாதகமாக இருக்கிறதுனால அவரும் வந்து சத்ரு ஜெயஸ்தானத்தில் வந்து செஞ்சரிக்கிறதுனால சனியோடு சேரும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் உச்சம் பெற்று அமரும் போது நல்ல ஒரு பாதுகாப்பான உணர்வு, ரொம்ப ஒரு தைரியமாக இந்த காலகட்டத்தில் வள வருவீங்க. ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நிலவும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.